மத்தேயு 12:29 அன்றியும் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? கட்டினானே ஆகில் அவன் வீட்டை கொள்ளையிடலாம். இது பிசாசை துரத்திட்டு அந்த இடத்துல தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு வருவதற்கு குறித்து ஒரு உருவகம், ஒரு ஓமானம். ஒரு பலசாலி இருக்கிறான், அவன் வீட்டில் கொள்ளையடிக்கணும். அவன் போய் அவனை முதல்ல கட்டி போட்டால் தான் கொள்ளையடிக்க முடியும். அவன் மிரட்டினா தான் அவன் பயப்பட மாட்டான். கத்தியை காட்டி மிரட்டினாலோ துப்பாக்கியை காட்டி மிரட்டினாலும் பயப்பட மாட்டான். பலசாலி அவன். பலவீனமானவன் கத்தியை காமிச்ச உடனே கத்தியே காட்ட வேண்டாம், உள்ளே போயிட்டாலே ஐயா பிடிங்க, சாவியெல்லாம் பிடிங்க, இந்தந்த இடத்துல இந்தந்த பொருள் இருக்குது, என்ன ஒன்றும் செஞ்சிடாதீங்கன்றோம். ஆனால் பலசாலி அப்படி இல்லை, அவன் போராடுவான். அதனால் முதல்ல அவனை கட்டி போட்டாதான் அந்த வீட்டை கொள்ளடிக்க முடியும். ஆண்டவர் புரிகிற மாதிரி உதாரணம் சொல்கிறாரு. திருடன் வருகிற விதமாய் வருவேன்னு சொன்னார். ஏன்னா அப்போ தான் நமக்கு புரியும். அந்த மாதிரி பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் கூடும்னாரு. சமீபத்தில் ஒரு பிரபலமானவர் இறந்து போயிட்டார். எந்த பிணம் ஒரு இடத்துல ஒரு உயிரற்ற சடலம் இருந்தால் அங்கே கழுகு வந்துடும். அது இயற்கை. அதைத்தான் ஆண்டவர் அவமானமாக சொன்னார். அது முன்னால் ஒரு பிரதம மந்திரி, நான் கல்லூரி படிக்கும்போது ஒரு 35 வருஷத்துக்கு முன்னால் ஒரு பிரதம மந்திரி இறந்து போயிட்டாங்க. அப்போ அவங்களுடைய ஊர்வலத்தின் மேலே கழுகுகள் பறந்தது. அது டிவியில் காட்டும்போது அதை பார்த்தார்கள். இப்போவும் அந்த ஒரு பிரபலமானவர் இறந்து போனார், மேலே கழுகு பறந்துச்சு. உடனே அதை ஒரு ஆன்மீகமாக, அதை ஒரு மத சம்பந்தப்பட்ட விஷயமாக சிலர் எண்ணினார்கள், சொன்னார்கள். ஆண்டவர் பிணத்தை கூட ஒரு உதாரணமாக சொல்கிறார், திருடனை ஒரு உதாரணமாக சொல்கிறார், இங்கே கொள்ளையடிக்கிறத ஒரு உதாரணமாக சொல்கிறார். அதுக்காக திருடுறது கொள்ளையடிக்கிறது சரின்னு அர்த்தம் இல்லை, நமக்கு புரிகிறதுக்காக ஒரு உதாரணம் சொல்கிறார். ஒரு பலசாலியை நம்ம கட்டி போட்டாதான் அவனுடைய உடைமைகளை கொள்ளையடிக்கக்கூடும். இப்போ பேய் வீடு அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க, அந்த வீடு பேய் வீடு, இந்த வீடு பேய் வீடுன்னு சொல்லுவாங்க. ஒரு தடவை ஒரு வீட்டில் ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு, ஒரு 2 பேர் இறந்து போயிட்டாங்க. அப்போது எனக்கு மனசை ரொம்ப பாதிச்சுட்டு, அந்த 2 பேரும் எனக்கு தெரிஞ்சவங்க. அவர்கள் என்னோடு குரூப் ஃபோட்டோவில் இருக்காங்க இன்றைக்கும். அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, பேசுகிறவங்க யாருன்னு கேட்டால் எல்லாம் ரசிக்கப்பட்டவங்க தான், ஊழியம் செய்கிறவங்க தான் சொன்னாங்க. அந்த வீடு சரியில்லையா, அந்த வீடு அதில் பேய் வீடாம், அதனால தான் அவங்களுக்கு அசம்பாவிதம் நடந்து அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணேன். என்ன ஆண்டவரே, என்ன ரொம்ப நேசிப்பாங்க அவங்க, என்ன ஆண்டவரே அப்படின்னு கேட்டேன். ஆண்டவர் சொன்னார், இந்த உலகமே ஒரு பேய் வீடு தான்ப்பா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு வசனத்தை சுட்டி காட்டினார். 1 யோவானில் அது இருக்கிறது. 1 யோவான் கடைசி அதிகாரத்தில் இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. 19:5-19 1 யோவான், நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். இந்த பூமி ஒரு வீடு. இந்த பூமி யாருக்கு சொந்தம்? ஆண்டவருக்கு சொந்தம். பத்திரம் யார் பேரில் இருக்கு? ஆண்டவர் பேரில் இருக்கு. பட்டா யார் பேரில் இருக்கு? ஆண்டவர் பேரில் இருக்கு. ஆனால் குத்தகை யார் பேரில் இருக்கு? பிசாசு பேரில் இருக்கு. வாடகை ஒப்பந்தம் யார் பேரில் இருக்கு? பிசாசு பேரில் இருக்கு. அது ஆதாம் கையில் தான் கொடுத்தாரு. ஆதாம் எழுதி கொடுத்துட்டான் பிசாசுக்கு. அதனால குத்தகை காலம் முடிகிற வரைக்கும் ஆண்டவர் கொஞ்சம் பொறுமையாக இருக்கார். இப்போ வீடு கர்த்தருடைய வீடு தான். அப்போ குடி இருக்கிறது யாரு? பிசாசு. இந்த உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது, அதில் நாம் மட்டும் தீவுகளாக இருக்கிறோம், தேவனால் உண்டாகி இருக்கிறோம். ஆண்டவர் சொன்னார், இந்த உலகமே பேய் வீடு தான்ப்பா, நீ என்னமோ அந்த வீடு பேய் வீடா நீ என்கிட்ட கேட்குறியான்னு சொன்னார். எனக்கு ஒரு பெரிய வெளிச்சம், ஒரு பெரிய வெளிப்பாடு அன்றையிலேருந்து அன்னைக்கு கிடச்சிது. இப்போ பாருங்க, அவனை கட்டணும், அவனை கட்டி
ஆத்துமாக்களை எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வரணும். அதுதான் மிகப்பெரிய ஒரு பணி, அதுதான் சுவிசேஷ பணி, அதுதான் விடுதலை ஊழியம். கொலோசேயர் 1:13 சொல்கிறது, இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை சோத்தரிக்கிறோம். இருளின் அதிகாரத்தில் நம்ம இருந்தோம். ரட்சிக்கப்படாத போது பிசாசினுடைய வீட்டில் இருந்தோம், பேய் வீட்டில் இருந்தோம். அந்த வீடு இருளடைஞ்சு போய் இருந்தது. அந்த வீட்டில் அன்பு இல்லை. ஆண்டவர் அந்த வீட்டிலிருந்து, அந்த வீட்டில் பிசாசின் வீட்டில் இருந்த நம்மை, பேய் வீட்டில் இருந்த நம்மை பிசாசை கட்டி போட்டுட்டு நம்மை எடுத்து கொண்டு வந்து அன்பின் வீடாகிய தேவனுடைய ராஜ்யத்தில் தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமா இருக்கிற பிதாவை சோத்தரிக்கிறோம். நமக்கு பரலோக ராஜ்யத்தினுடைய குடியுரிமை வாங்கி கொடுத்துட்டாரு. நம்ம பூமியில பிறந்தவங்க தான், ஆனா நமக்கு பரலோக ராஜ்யத்தின் குடியுரிமை வாங்கி கொடுத்துட்டாரு. அதனால நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி நம்ம ஒவ்வொருத்தரையா விடுதலை செய்யணும். பிசாசை கட்டுவதற்கு நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. கட்டுவது என்பது நிரந்தரமானது இல்லை. அப்புறம் அவன் கொஞ்ச நேரத்தில் அவுத்துக்கிடுவான், மறுபடியும் போய் அவனை கட்டணும். கட்டி 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 அவனுடைய கையில் இருக்கிற ஆத்துமாக்களை, விலையேற பெற்ற ஆத்துமாக்களை நம்ம விடுவித்து அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தில் கொண்டு வைக்கணும். அதுதான் நம்முடைய வேலை. அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். அதுக்காக தான் நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறார். இந்த செய்வினையை எடுக்கிறதுக்கு, தகடை எடுக்கிறதுக்கு, அதெல்லாம் இயேசுவை நாமத்தை சொன்னாலே தகடெல்லாம் எரிஞ்சு போயிடும். பொம்மையை எடுக்கிறதுக்கு, தகடை எடுக்கிறதுக்கு, அதை எடுக்கிறதுக்கு, எலுமிச்சம்பழத்தை எடுக்கிறதுக்கு, முட்டையை எடுக்கிறதுக்கெல்லாம் நமக்கு அதிகாரம் கொடுக்கல. அதாவது சிலர் அப்படி நினச்சிக்கிட்டு அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறான். நீ முட்டையாவது எடு, எலுமிச்சம்பழத்தையாவது எடு, அந்த ஆத்மாவை ஆண்டவருக்குள்ளே கொண்டு வரலன்னா அது பேர் விடுதலை ஊழியம் இல்லை. ஆத்மா பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை பெற்று ரட்சிக்கப்பட்டுருச்சா, ரட்சிக்கப்பட்டாதான் அது விடுதலை. இல்லைன்னா அது விடுதலையின் ஊழியம் அல்ல, அது முழுமை பெற்ற ஊழியம் அல்ல. ஆகவே நமக்கு பிசாசின் மீது சத்ருவின் சகல வல்லமையை மேற்கொள்ள நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக? சத்ருவை கட்டி அவன் பிடியில் இருக்கிற ஆத்துமாக்களை கொண்டு வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்ப்பதற்காக. ஆமென்.